வெல்கம் டு 02 ஹீரோ கேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அழைக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல உள்ள, நான் இப்போ இடத்த சொல்ல மாட்டேன், அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி யார் வார அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ஃபேமஸ் வ்ளாகரான இர்ஃபான் வியூ அவரை தான் இன்றைக்கி ஸ்ரீலங்கா வராரு. ஒரு ஹோட்டல் ஓப்பன் வந்துருக்கும். ஸோ அதனால் 02 ஹீரோ கேட்ஸ் டீம் வந்துக்கிட்டு ரெடியாகவே இருக்குது. ஸோ வ்ளாகை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ஃபேமஸான இடம் காலிட்ஸ் பிரியாணி தான். ஸோ அவங்களுடைய பிரான்ச்சை கொழும்புலையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, அதுக்கான கூட்டத்தை சும்மா பிச்சு பிடிங்கிட்டு இருக்குது. இது இர்ஃபானுக்காக வந்த கூட்டமா, அப்படி இல்லைன்னா பிரியாணிக்காக வந்த கூட்டமானு விலகுதில்லை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் இர்ஃபான் வந்தால் நமக்கு அவரோட பேச முடியுமா முடியாதாண்டு. ஸோ பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் நீங்கள் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, அப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சிலாக்கள் நேரத்தோடைய வந்து பிரியாணியை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. பட்டு போலிங்கில் இருக்கிறார்கள் தான் எத்தனை மணிக்கு போவாங்கன்னே தெரியல. ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் இர்ஃபான். ஸோ இர்ஃபானோட ஒரு சின்ன சின்னதாக ஒரு 2 கிலோ சரி நமக்கு கேக்கு கிடைக்குமோ அப்படின்றது தான் சந்தேகம். ஸோ இருந்தாலும் முயற்சி செய்வோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் யூடியூபரான நஜாத் ப்ரோவும் இந்த காலிட்ஸ் பிரியாணிக்கு ஓப்பனுக்கு வந்திருந்தார். ஸோ அவரும் நம்மளை வெயிட் பண்ணி பேசியிருந்தார். This video is sponsored by MDLAX Auto. நீங்கள் யூகேல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்கள் பை பண்ணணும், அதுவும் நம்பிக்கை தரை வாய்ந்ததுமாக பை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் யூகேல நாட வேண்டிய ஒரே இடம் MDLAX Auto. உங்களுக்கு பிடிச்ச காரை அவங்கள்ட்ட இருந்து குறைந்த விலையிலும் பெஸ்ட் ப்ரைஸ்லையும் வந்துக்கிட்டு வாங்கிக் கொள்ள முடியும். ஸோ இன்னைக்கு நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் MDLAX Auto, யூகேல கார் வாங்கணும். ஜப்னாவில் பிரியாணி சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ கொழும்புக்கு வந்திருக்கு காலிட்ஸ் பிரியாணி. இந்தியாவில், அதுவும் தென்னிந்தியாவில் ரொம்ப பாப்புலரானது. இது வந்து 51வது பிரான்ச். ஸோ வேறு லெவலில் கொழும்பு மக்கள் மற்றும் இலங்கை வாழ் மக்கள் எல்லாருமே சாப்பிடுறாங்க. நீங்களே சாப்பிட்டு பிரியாணியினுடைய காலையிலேயே வந்து பக்கெட் வாங்கிட்டாங்க. டிக்கெட் 9 மணிக்கு வந்து 3 மணிக்கு சாப்பிட்டு ஒரு மாதிரி போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இர்ஃபான் வந்துட்டாரு, பட் கிட்டவே நெருங்க முடியலங்க. கேமராமேன்லேருந்து நான்லேருந்து தட்டமாரி எப்படா போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு வழியாக எப்படியாவது உள்ளே வந்துட்டோம். போடுறது. ஸோ நான் உள்ளே போனதுக்கப்புறமா அந்த கூட்டத்துக்குள்ளே இர்ஃபான் வியூவை வந்துக்கிட்டு தைப் சட்டி நஜாத் ப்ரோ வந்துக்கிட்டு பேட்டி எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அவர் ஃபன்னாக கொஷனை கேட்டு, ஸோ அதுக்கு இர்ஃபானும் நல்லா ஃபன்னாக பதில் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை போட்டுக்கலாம். வீடியோவில் வந்துக்கிட்டு சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. அதனால தான் பிஜிஎம்மில் அப்படி போட்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் பேசுகிறது என்ன அப்படின்றத நீங்கள் ஆர்வமாக இருப்போம், நம்மளும் பேசணும் இல்லையா? அதனால இப்போ நம்மளுடைய வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.
ஹீரோ கேட்ஸ் யூடியூப் சேனல் சொல்லி ஒரு இருக்கிறோம். சோ ரொம்ப நாளா நான் உங்களோட பிக் ஃபேன். சோ இந்த யூகேயோட ஸ்பான்சர் வந்துகிட்டு அவரே யூடியூப்ல பார்த்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ உங்கள்ட்ட போயிட்டு சொல்லி அவருக்கு சொல்ல சொல்லி சோ அவருக்காண்டி ஒரு ஹாய் மட்டும். அவங்க பேர் என்ன? முஃப்தி என்று சொல்லி யூகே. ஹாய் முஃப்தி, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. எனக்கு ரொம்ப நாள்ல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசை. என்னன்னு பாத்தீங்கன்னா இர்ஃபான் யூ உங்களோட பேரை லோகோக்கு வச்சிருக்கீங்க. நீங்க வந்துட்டு அதை ஏன் வச்சுங்க தெரிந்து கொள்ளலாமா? நான் வந்து ஒரு காமனான ஒரு சேனல் பண்ணணும்னு நினைச்சேன். அதாவது ஃபுட்டுக்கு மட்டும் இல்லாம நான் எங்கெங்கெல்லாம் போயிருந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அது எல்லாமே பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இர்ஃபானோட பார்வையில ஒண்ணு இருக்குன்றதுக்காக இர்ஃபான் சியூன்னு வச்சேன். இன்னைக்கு வளர்ந்து வர யூடியூபர்ஸுக்கு என்ன சரி சொல்லணும்னா என்ன சொன்னீங்க? நல்லா பண்ணுங்க, கன்சிஸ்டன்டா பண்ணுங்க, டெய்லியுமே ஒர்க் பண்ணீங்கன்னா டெய்லியுமே பண்ணுங்க, நல்லா வரலாம்.